ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஆன்மீக பாதையில் பயணிக்கும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுப்பு உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான மாற்றங்களை குறித்தது. எனவே தயவு செய்து காணொளியை தவிர்க்காமல் இறுதி வரை காணுங்கள். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக தெரிந்தால் ஒரு விருப்ப குறியீட்டை லைக் இடுங்கள். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பேராதரவை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது ராசி பலன் கணிப்புகளுக்குள் நுழைவதற்கு முன்பாக வினை தீர்க்கும் வேலவனை மனதார பிரார்த்தனை செய்வோம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி என எந்நாளும் காக்கும் கதிர்வேலனே போற்றி. நல்லதே நடக்கும், நன்மைகள் மட்டுமே சூழட்டும். மேச ராசியினரின் தனித்துவமான பண்புகள். மேச ராசியில் பிறந்த அன்பர்களே, நீங்கள் எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவர்கள். நேர்மைக்கும் உண்மைக்கும் இலக்கணமாக திகழும் நீங்கள் அறத்திற்கு புறமான எந்த ஒரு காரியத்திலும் எப்போதும் ஒருபோதும் ஈடுபட மாட்டீர்கள். உங்கள் ஆழ்மனதின் குரல் மதிப்பளிப்பவர்கள் நீங்கள். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். இன்சொல் பேசி கடினமான காரியங்களையும் சுலபமாக முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே அமைந்திருக்கும். நட்பு என்று வந்துவிட்டால் அதற்காக எதையும் தியாகம் செய்ய துணிவீர்கள். உங்களை நம்பி வந்த நண்பனுக்காக உயிரையும் பணயம் வைக்க தயங்காத உன்னத குணம் கொண்டவர்கள் நீங்கள். சுக்கிர பயிற்சியும் அதன் அபரீதமான பலன்களும். இந்த தொகுப்பில் நாம் முக்கியமாக பார்க்க போவது மேசராசினருக்கு சுக்கிர பகவானின் உச்ச நிலையால் கிடைக்கப் போகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பற்றிதான். குறிப்பாக சுக்கிரன் உச்சம் பெறுவதால் உங்கள் உத்தியோகம், தொழில், வெளிநாட்டு பயண வாய்ப்புகள், திருமண பந்தம் மற்றும் மழலை பேறு போன்ற வாழ்வின் முக்கிய அங்கங்களில் ஏற்பட போகும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை விரிவாக ஆராயப் போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் வாழ்வாதாரத்தை வேறொரு நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதில் எண்ணளவும் ஐயமில்லை. தைரியம், சுயநம்பிக்கை மற்றும் நீதியை கடைபிடிக்கும் உங்களுக்கு இந்த உச்ச சுக்கிரனின் வெற்றி கனிகளை அள்ளித்தரப்போகிறார். சனியும் சுக்கிரனும் தரும் ராஜயோகம். இதுவரை சனி பகவானின் தாக்கத்தை கண்டு அஞ்சியவர்களுக்கு ஒரு நற்செய்தி. சுக்கிரன் உச்சம் பெற்று சனி பகவானுடன் இணைவது என்பது நீங்கள் எதிர்பாராத பல அரிய யோகங்களை உங்களுக்கு தேடித்தரும். உங்கள் நீண்டகால கனவுகளை நனவாக்கவும் லட்சிய பாதையில் தடையின்றி பயணிக்கவும் இதுவே மிகச்சிறந்த தருணம். வருமானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் கைப்போர்ப்பதால் உங்கள் நிதிநிலை பல மடங்கு உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும். அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் சேர்க்கை உண்டாகும். குறிப்பாக 7ஆம் இடத்திற்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். நண்பர்கள், வாழ்க்கை துணை மற்றும் பொதுமக்களுடனான உறவு முன்பை விட மிகவும் இணக்கமாகவும் ஆழமாகவும் மாறும். கடந்த கால இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி. கடந்த கால இன்னல்களில் சனி பகவான் சஞ்சாரத்தால் நீங்கள் சந்தித்த பொருளாதார நெருக்கடிகள், வேலைவாய்ப்பின்மை, உடல்நலக் கோளாறு, குறிப்பாக கால்வலி, உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மற்றும் தேவையற்ற வழக்குகள் என அனைத்து பிரச்சனைகளும் இப்போது விடைபெறப் போகின்றன. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து சுக்கிரனுடன் இணைந்திருப்பது உங்கள் வாழ்க்கையை பொற்காலமாக மாற்றப்போகிறது. மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு கைகூடி வருவதால் நீங்கள் எதை தொட்டாலும் துலங்கும். நீங்கள் விரும்பிய காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும். சுக்கிர திசை அல்லது அதன் அந்தரக திசைகள் நடப்பவர்களுக்கு சொகுசு வாகனங்கள், பிரம்மாண்டமான இல்லம் என வாழ்க்கை வசதிகள் உச்சத்தை எட்டும். நட்சத்திர வாரியான விரிவான பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, உங்களுக்கு இனி பயம் என்ற சொல்லுக்கே இடமில்லை. உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி தேன் மழையாய் பொழியப் போகிறது. புதிய மனைகள் வாங்கவும், வீடு கட்ட தொடங்கவும், சேமிப்பை உயர்த்தவும் இது பொன்னான காலம். குறிப்பாக கமிஷன் அடிப்படை தொழில், மருத்துவத்துறை, ரசாயனம் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அமோக வளர்ச்சி காத்திருக்கிறது. உங்கள் சிக்கல்கள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது. பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவனின் அருளும் மகாலட்சுமியின் கடாட்சமும் முழுமையாக கிடைக்கும். உங்கள் வருமானம் பல வழிகளில் பெருகும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். அந்நிய தேசியம் செல்லும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. அதாவது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. கம்ப்யூட்டர், உணவு துறை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டுவீர்கள். தடைகள் அனைத்தும் பனி போல விலகும். கார்த்திகை நட்சத்திரம். கட்டுப்பாடும் கண்ணியமும் கொண்ட கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே, சுக்கிரனின் அனுகூலமான பார்வையால் உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
ஏழரை சனியின் தாக்கம் இருந்தாலும் சுக்கிரனின் வலுவான நிலையால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. உங்கள் பெற்றோர்கள் உங்களை பெருமையுடன் பார்க்கும் நிலை உருவாகும். தற்போதைய கிரக நிலைகளின் ஆய்வு. தற்போதைய கோச்சார நிலையின்படி ராசியில் சூரிய பகவான் ஆற்றல் மற்றும் கௌரவம், 2ஆம் இடத்தில் தனஸ்தானம், குரு பகவான் பொருளாதார மேன்மை, 4ஆம் இடத்தில் சுகஸ்தானம், செவ்வாய் பகவான் வீடு வாகன யோகம், 6ஆம் இடத்தில் கேது பகவான், 7ஆம் இடத்தில் சந்திர பகவான், 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம் சனி பகவான், 12ஆம் இடத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் பகவான்கள். இந்த கிரக அமைப்பானது உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். திருமண தடையால் வாடியவர்களுக்கு தகுந்த துணை அமையும். மழலை செல்வம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும். பரம்பரை சொத்துக்கள் விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். ஒரு முக்கியமான அறிவுரை. உங்கள் முன்னேற்றத்திற்கு புற சூழ்நிலைகளுக்கு மற்றும் காரணமல்ல. சில நேரங்களில் உங்கள் தயக்கமும் ஒரு தடையாக இருக்கிறது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற தேவையற்ற அச்சத்தை முதலில் கைவிடுங்கள். எதற்கெடுத்தாலும் அடுத்தவர்களின் விமர்சனத்திற்கு அஞ்சி உங்கள் லட்சியங்களை கைவிடாதீர்கள். முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம். உங்களை பற்றி உலகம் என்ன பேசினாலும் கவலை கொள்ளாமல் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுங்கள். வெற்றி தரும் எளிய பரிகாரம். உங்கள் வாழ்வில் மேன்மேலும் நன்மைகள் பெருகவும் தடைகள் தகரவும் இந்த எளிய வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்கள். பரிகாரம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்கள் இல்லத்திற்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அங்கு 6 நெய் தீபங்களை ஏற்றி உங்கள் குறைகளையும் வேண்டுதல்களையும் மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். முருகனின் அருளால் உங்கள் கவலைகள் அனைத்தும் காணல் நீராய் மறையும். இனி வரும் காலம் வசந்த காலமாக அமையும். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். மேஷராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி. இது நெருப்பு தத்துவத்தை கொண்டது. இதன் அதிபதி வீரத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான். ஒரு ராசி மண்டலத்தின் தொடக்கமே இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. ஆளுமை மற்றும் குணாதிசயங்கள். மேஷராசிக்காரர்கள் இயற்கையிலேயே தலைமை பண்பு கொண்டவர்கள். துணிச்சல். எதை கண்டும் அஞ்சாத குணம் இவர்களுடைய பலம். முன்வைக்கும் காலை பின்வைக்க மாட்டார்கள். நேர்மை. வளைந்து நெளிந்து பேச தெரியாது. மனதில் பட்டதை அப்படியே பேசிவிடுவார்கள். இதனால் சில சமயம் மற்றவர்களின் வெறுப்பை சம்பாதித்தாலும் இவர்களின் உண்மைத்தன்மை மாறாது. சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் இவர்களுக்கு பிடிக்காது. எப்போதும் ஏதோ ஒரு வேலையில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். தொழில் மற்றும் பொருளாதார நிலை. செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்கள் அதிகாரம் செலுத்தும் பதவிகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். இராணுவம், காவல்துறை, மருத்துவம், குறிப்பாக அறுவை சிகிச்சை நிபுணர்கள், பொறியியல், நெருப்பு மற்றும் இரும்பு சார்ந்த தொழில்கள். ஆரம்ப காலகட்டத்தில் போராட்டங்கள் இருந்தாலும் தன் உழைப்பால் சொத்துக்களை சேர்க்கும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. குறிப்பாக 28 வயதுக்கு மேல் இவர்களின் பொருளாதாரம் உயரத் தொடங்கும். மேசராசிக்காரர்கள் அன்பிற்கு அடிமையானவர்கள். இவர்களுக்கு 7ஆம் வீடு துலாம் என்பதால் பெரும்பாலும் அமைதியான மற்றும் அழகான வாழ்க்கை துணை அமைவார். ஆனால் மேசத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சில நேரங்களில் கருத்து வேறுபாடும் வரலாம். நண்பர்களுக்காக உயிரையே கொடுப்பார்கள். ஆனால் இவர்களின் முன்கோபத்தை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது இயல்பு. தற்போது சனி பகவான் மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை மற்றும் பெயர்ச்சிகள் உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. சனி சுக்கிர சேர்க்கை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பலமாக இருப்பதால் பழைய கடன்கள் தீரும். சுக்கிரனின் உச்சம் உங்களுக்கு சொகுசு வாழ்க்கையை அறிமுகப்படுத்தும். இதுவரை இழுபறியாக இருந்த நீதிமன்ற வழக்குகள் அல்லது வாரிசு சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமானதாக முடியும். மேசராசிக்காரர்கள் தங்கள் முன்கோபத்தை மற்றும் சற்று குறைத்து கொண்டால் இவ்வுலகில் அவர்கள் எட்ட முடியாத உயரம் என்பது எதுவுமே கிடையாது. நன்றி, வணக்கம். இதேபோல் பயனுள்ள இன்னொரு காணொளியில் நான் சந்திக்கிறேன்.